ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் போயிருப்போம். ஆனால் இவ்வளோ ஹீரோயின்ஸோட, அதுவும் நயன்தாரா த்ரிஷாலாம் சீஃப் கெஸ்ட்டாக ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஷோ பீப்புளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப புதுசாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன். அப்புறம் இந்த படம் பற்றி சொல்லணும். என்னென்னா நான் வந்து ஆர்யா கிட்ட அடுத்து அவரோட ப்ரொடக்ஷனில் நான் பண்ணுறேன். ஸோ அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்கிறதுக்காக நான் போனேன். ஆக்சுவலாக முன்னாடி நான் பண்ண படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, இந்த வாட்டி பெருசாக ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய சீன்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்கிரிப்டெல்லாம் போய் சொன்னேன். ரொம்ப சீரியஸாக கேட்டுகிட்டே இருந்தார். ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு, மச்சி இந்த அமரகாவியம் படம் ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னாரு. சார் நான் 2 நாள் கழித்து வரேன், நீங்கள் அந்த பாதிப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திருப்பி ஒரு 10 டேஸ் கழித்து மறுபடியும் போய், மச்சி இப்போ பேசலாமா நம்ம ஸ்கிரிப்ட்? சொல்லு மச்சி அப்படின்னாரு. சொல்ல ஆரம்பிச்சோடனே திருப்பி அங்கே போயிடுறாரு, அப்படியே ஊட்டிக்கு போயிடுறாரு. அப்புறமா இல்லை மச்சி, சாரி மச்சி, இது படம் ரொம்ப நல்லா இருக்குடா, லொக்கேஷன்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. அவர் இவ்வளோ தூரம் எக்ஸைட் ஆகி ஒரு படத்தை பற்றி பேசி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸைட் ஆகி சொன்னார், மச்சி வீட்லேயே ஒரு போட்டி உருவாயிடுச்சுடா, என்னடா புதுசாக நல்லா பண்ணுறான்டா அவன் அப்படின்னாரு. ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தோட சாங்ஸ் கேட்டிருக்கேன், இந்த படத்தோட விஷுவல்ஸ்லாம் பார்த்துருக்கேன், அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஸோ சத்யா வந்து ரொம்ப வெயிட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. ஏன்னா இந்த படம் வந்து ஒழுங்காக பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஃபுல் அவருடைய விஷயம் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகும். ஸோ எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, இந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் மச்சி நாமளும் இது மாதிரி ஒரு பொய்டிக் லவ் ஸ்டோரி பண்ணலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது, நமக்கு அதெல்லாம் தெரியாது. அது ஒன்று தான் வருத்தம், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் அந்த டீமுக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்த்துக்கள் அந்த அமரகாவியம் டீமுக்கும், இயக்குனர் திரு ஜீவா சங்கர் அவருடைய போன படம் நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அண்ட் ஹீரோ சத்யா, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது. ஏன்னா ஹீரோஸ் விட ஹீரோயின்ஸ் அதிகமாக வந்திருக்காங்க. இப்போல்லாம் படத்தில் நடிக்கிற ஹீரோயின்ஸே ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்ல, பட் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நானும் ராஜேஷ் சார் தான் பேசிகிட்டு இருந்தோம், இது வந்து தமிழ் சினிமாவுடைய ஹிஸ்ட்ரியில் வந்து பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். ஏன்னா நயனும் த்ரிஷாவும் வந்திருக்காங்க ஒரே ஃபங்க்ஷனுக்கு. ஸோ எல்லா ஹீரோயின்ஸுக்கும் பிடிச்ச ஹீரோ ஆர்யா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் எல்லா ஹீரோவுக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோ வந்து ஆர்யா. ஒரு ஹீரோன்னு சொல்கிறத விட ஒரு நண்பர், ஒரு ப்ரொடியூசர், எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர். ஸோ அவரும் நானும் சேர்ந்து வந்து அவருடைய பாசன்கிற பாஸ்கரன் ஷோ பீப்புளும் ரெஜெண்டும் சேர்ந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். அனைவருக்கும் காலை வணக்கம். உதய் சார் சொன்னார் எல்லா ஹீரோவுக்கும் பிடிச்ச ஹீரோன்னு. நான் சொல்லுவேன் எல்லா ப்ரொடியூசருக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோ ஆர்யா நான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரொடியூசருடைய எல்லா சிக்கல்களும் தெரிஞ்சு ஒரு படத்தை வந்து நல்லா முடிச்சு கொடுக்கறது மட்டும் இல்லை, ஒரு படத்தை எந்த அளவு ப்ரமோட் பண்ணணும். இன்ஃபேக்ட் என்னுடைய படங்களுக்கு நான் அவர் வந்து தூர்தர்ஷன் கூட கூட்டு போயிருக்கேன். அது கூட ஒருவர் என் கூட, நீ எங்கன்னா கூட்டு போங்க சார், நான் உங்க படத்தை ப்ரமோட் பண்றேன்னு சொல்லுவார். அந்த அளவு ஒரு படத்து மேல, ஒரு தயாரிப்பால் மேல அவங்க ஜெயிக்கணும் என்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு வெறித்தனத்தோட உழைக்கிற ஒரு நல்ல ஹீரோ. 2 படம் பேக் டு பேக் எங்க கூட பண்ணிட்டு இருக்காரு, புறம்போக்கு அண்ட் எட்சன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய பாணியை சத்யா பின்பற்றணும் நான் கண்டிப்பா கேட்டுக்கிறேன். உங்க தயாரிப்பாளர்கள் ஜெயிச்சாங்கன்னா நீங்க ஜெயிச்ச மாதிரி, அந்த கண்டிப்பா அதுக்காக உழைங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் அமரகாவியம் ஒரு கண்டிப்பா தமிழ் சினிமா பேசப்படுற ஒரு படமா இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா விஷுவல்ஸ் அண்ட் அது ஒரு மைனா படம் பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. எங்கூட பிரபுசாலமன் சார் இருந்தார். அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஜிப்ரனுடைய மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் லேட்டஸ்டாக வரப்போகிற படம் திருமணம் நிக்கால அவருடைய மியூசிக் எத்தனை பேர் இன்னைக்கு வந்து டாப் மோஸ்ட் அந்த சாங் தான். அதுவும் பர்டிகுலராக என் தாரா அப்படின்னு நயன்தாரா தான் அதில் நீங்கள் சொல்லலை. அந்த என் தாரா சாங் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சாங், அது இன்னைக்கு டாப்பில் இருக்கிறது. அந்த மாதிரி இதில் 2 பாடல்களும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வாழ்த்துக்கள் ஜிப்ரன். அண்ட் ஒரு சூப்பர் டீமாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. எனக்கு வந்து என்னுடைய பாஸ் ஆர்யா வந்து மிகப்பெரிய லெவலில் ஷோ பீப்புள் மூலமாக ஜெயிக்கணும். இந்த படம் நிறைய படங்கள் அவர் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். வாழ்த்துக்கள் ஆர்யா சார், உங்களுடைய வெற்றி தொடரணும். நன்றி, வணக்கம். அதுக்கு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சா கூட சென்டர் ஃபிகரா நயன்தாராவையும் த்ரிஷாவையும் கூட்டு வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கிறத
ஆர்யா தம்பி சத்யாவுக்கு நான் வந்து தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா அவங்க அண்ணன் வந்து உலகத்தில் இருக்க மிகப்பெரிய பணக்காரன்னு ஒருத்தராக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாக இருக்க முடியும். அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கார் அவர். இன்னைக்கு கிபி 476 ஆரியப்பட்டர்னு ஒரு வானியல் அறிஞர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கணக்கு பண்ணுறதுல கில்லாடி, கணக்கு பண்ணுற மேத்தமெட்டிக்ஸில். 1975 ஆரியப்பட்டான்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் நம்ம தயாரிச்சு இந்தியாவில் தயாரித்து ரஷ்யாவில் விட்டாங்க. அதாவது தன்னுடைய குறியில தனியா போய் அது இலக்கு அடையணுங்கிறதுக்கு. அது கூட ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆரியப்பட்டா எதை குறி வைக்கிறாரோ அது கரெக்டா தவறாம இலக்கை அடையிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கில்லாடி. ஒரு நான் சமீபத்தில் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்து ஃபாஸ்ட் ட்ராக்ல போயிட்டு இருந்தேன். அப்ப அந்த டிரைவர் சொன்னாரு, இது என்னுடைய ஓன் கார் சார், பட் ஃபாஸ்ட் ட்ராக்கோட அட்டாச் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டேன். இந்த பிக்கப் டிராப் பண்றதுல வந்து இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரொம்ப முன்னணியில் இருக்கிறாங்க அப்படின்னு. நான் சிரிச்சேன். ஏங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், உங்களுக்கு எங்க ஆரியாவை பத்தி தெரியாது. பிக்கப் டிராப்ல வந்து டிராப் பண்ணாம பிக்கப் பண்ணிட்டு போற ஒரே ஃபாஸ்ட் ட்ராக் வந்து ஆரியா தான் அப்படின்னு சொல்லிட்டு. அமரகாரியம்னா லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட், இது எல்லாமே ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. ஆனா ஆரியா காவியத்துல ஒரே ஒரு ஹீரோ நிறைய ஹீரோயின் இருப்பாங்க. அதான் ஆரியா காவியம்ங்கிறது. சத்யா பத்தி சொல்லணும்னா, சத்யாவுக்கு வந்து நல்ல கதைகள் கூட கிடைக்கலாம், நல்ல டைரக்டர் ஜீவா சங்கர் மாதிரி கிடைக்கலாம். ஆனா முன்னணி கதாநாயகிகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு அண்ணி மாதிரி கிசுகிசுக்கப்பட்டவர்கள். அவருக்கு எப்படி ஹீரோயின் கிடைப்பாங்கன்னு தெரியல. அண்ணனுக்கு தம்பி தப்பாம பிறந்திருக்கான்னு வாங்க, அந்த மாதிரி இவரும் இருந்தாருன்னா டெஃபினட்டா இதுக்கப்புறம் வர ஹீரோஸ்க்கு வந்து ஹீரோயினே கிடைக்க மாட்டாங்க, புதுமங்களும் கூட கிடைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராம நீங்க பாத்துக்கணும் சத்யாங்கிறது ஒரு விருப்பமா கேட்டுக்கிறேன் நான். அதே மாதிரி ஆரியாவை பத்தி சொல்லும்போது அவருடைய ரொமான்டிக் சைடு மட்டும்தான் சொன்னோம். அவருடைய ஹியூமனிக் சைடுன்னு ஒன்று இருக்கு. அவர் எவ்வளவு ஹியூமனான ஒருத்தர்னு சொல்லிட்டு உதவி செய்யறது வந்து உதவி கேட்டு அது நடந்தா நடக்கும், நடக்காம இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ஆரியா கிட்ட கேட்டா நடக்கிறது கிடையாது, ஓடி வந்து உதவி செய்வார். என்னுடைய படத்துக்காக மிஸ்டர் தனஞ்சயன், நான் பேசல, அவர் தான் பேசினாரு. என்ன ஏதுன்னு கூட கேட்காம ஓடி வந்து என்னுடைய படத்துக்காக உதவி செஞ்சாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டர் எப்படி மதிக்கணுங்கிறது நான் ஆரியா கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒரு டைரக்டருக்கு முழுக்க முழுக்க ஒரு மரியாதையும் சுதந்திரம் கொடுக்குற ஒரு நடிகர் ஆரியா. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜீவா சங்கர் அவர் தான் யாருங்கிறது அந்த நான் படத்திலே நிரூபிச்சாரு. டெஃபினட்டா இந்த படம் அவருடைய புகழுக்கு இன்னொரு சான்றா இருக்கும் நான் நம்புறேன். ஜிப்ரான் அந்த சார காத்து வந்து எனக்கு பயங்கரமா பிடிக்கும். அது கமல் சாரை வரைக்கும் போய் சேர்ந்து கமல் சாரோட தொடர்பில் இருக்கிறதே கஷ்டம், தொடர்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நீங்க தொடர்ந்து அவருடைய 2-3 படங்கள் பண்றது மட்டுமே உங்களுக்கு உங்களுடைய புகழோட சாட்சியா இருக்கும்னு நம்புறேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பொண்டாட்டி போய் சொல்லியிருக்காப்ப, இந்த மாதிரி என் புருஷனை காணோன்ட்டு. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்கான், ஏமா புருஷனை காணோம் 1 மாசம் ஆச்சுன்ற, இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? ரொம்ப வருத்தமா இருந்ததுக்கு, அதனால ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு இருக்காங்க. புருஷன் போய் 1 மாசம் ஆச்சுன்றீங்க, 1 மாசமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல ரொம்ப வருத்தமா இருந்தா அதனால ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன், சமைக்கிறதுக்கு தான் அவர் இல்லையன்ட்டு. மக்கள் கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அவங்களுக்கு இந்த படத்துல யார் இருக்காங்க, புதுமுகமா பழைய முகமான முக்கியமே கிடையாது, சுவையா இருக்கா சுவாரஸ்யமா இருக்காமன்ற மட்டும்தான் முக்கியம். அமரகாவியத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது நிச்சயமா அந்த படம் ஒரு சுவாரஸ்யமான படம்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே நல்லா இருக்கும் நான் நம்புறேன். கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே நல்லா இருக்கும் நான் நம்புறேன். இதை அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். கதை, திரைக்கதை, வசனம் நல்லா இருக்கும், நீங்களும் நம்பலாம். நன்றி, வணக்கம்.